ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இலாவின் இனிய வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற பீட் ஜுவல்லரி கலெக்ஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டிப்ஸ் ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் என்னோடய பீட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமம் இடம் அதிகமாக இல்லை. அதனால் நான் கொஞ்சம் அப்படியே மேலே இருக்கிற மாதிரியே பெண்டன்ட் எல்லாம் கிராஷ் ஆகாமல் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பெண்டண்ட்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு பெண்டன்ட்டு. இதில் ஒரு த்ரெட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாரீக்கும் வேர் பண்ணிக்கலாம். சாரியை விட நீங்கள் சுடிதார் அப்புறம் சல்வார் அது மாதிரிக்கு வேர் பண்ணுறதுக்கு பார்க்க ரொம்ப எலகண்ட் லுக் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் டிசைனில் பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள், ஒரு சுடிதாருக்கு வேர் பண்ணுறது தான். இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பெண்டன்ட்டெல்லாம் நான் கடையில் வாங்கினது தான். இது நான் குருவாயூர் போயிருந்தப்போ அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. இதோட ரேட் 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று 50 ருபீஸ், ஈச் 50 ருபீஸு. நெக்ஸ்ட் இந்த எல்லோ பெண்டன்ட்டு செயின் பீட்ஸ் ஜுவல்லரிஸ் இது நானே வீட்டில் ரெடி பண்ணது. நான் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் திருப்பூரில் மார்க்கெட்டில் வாங்கிட்டு நானே இதை ரெடி பண்ணியிருக்கேன். பின்னாடி நான் ஹேங்கிங் நான் எப்போவுமே எல்லா இதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க மாட்டேன். எப்போ எந்த செயின் யூஸ் பண்ணுறேனோ அப்போ அதுக்கான பின்னாடி அந்த ஹேங்கிங்கை மட்டும் நான் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் எந்த செயினுக்கு வேணுமோ. ஏன்னா எல்லா செயினுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது ஃபேட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு பீஸ் வாங்கிட்டு நீங்கள் எப்போவுமே எந்த செயினுக்கு நீங்கள் வேர் பண்ணுறீங்களோ அது போல் நீங்கள் மாற்றி மாற்றி வேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செயின் பாருங்கள். ஒரு பிளாக் கலர் செயினுக்கு காமிக்க போகிறேன். இதுவும் நானே தான் ரெடி பண்ணது. இந்த ரெட் கலர் சாரீ அப்புறம் இல்லைனா ரெட்டில் ஒரு மல்டி கலர் சாரீ அப்படி இருந்ததுன்னா, ரெட் இருந்ததுனாவே அது வேர் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டபுள் கலர் செயின், இதுவும் நான் தான் ரெடி பண்ணது. க்ரீன், அதாவது பீகாக் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பீகாக்கோட ஃபெதர்ஸ் மாதிரி நான் அதோட பெண்டன்ட் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ செயினும் இதுவும் நான் பண்ணது தான். நீங்கள் பீட்ஸ் ஜுவல்லரியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி நீங்களே அதை கியர் ஒயர்னு வைக்கும். அந்த கியர் ஒயரில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கியர் லாக் போட்டிங்கன்னாவே போதும். நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். கடையில் வாங்குறத விடவே நம்மளோடது குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் நம்மளே செஞ்சிட்டோன்னா. இது ஒரு குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஷார்ட் செயின் இது என் பாப்பாக்காக நான் ரெடி பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது டபுள் லேயர் செயின் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் நானே செஞ்சது தான். க்ரீன் வித் கோல்டன் கலரில் செஞ்சுருக்கேன். இந்த சைடில் ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்சு செஞ்சுருக்கேன். இது வேர் பண்ணும்போது நல்லா ரிச் லுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு போனாலே போதும். கோல்டு எனக்கு அவ்வளோக்கா போட இஷ்டம் இல்லை. அதனால் நான் பீட் ஜுவல்லரிஸ் தான் அதிகமாக விரும்புவேன். அதுக்காக நான் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டபுள் லேயர் செயின் செய்யும்போது இந்த மாதிரி முகப்பு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி பீட்ஸை வச்சு நான் டபுள் லேயர் செயின் செஞ்சுருக்கேன். நீங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், எதையுமே மாற்றி யோசிக்கிற திறமை இருந்தால் எதையுமே மாற்றி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி முகப்பு செயினுக்கான அந்த பீட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 50 ருபீஸ் அது மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி செயின் எல்லாம் நான் கடையில் தான் வாங்கினேன். நான் குருவாயூர் போயிருந்தபோது வாங்கினேன். இது பிளாக் கலரில் இருக்குது. பார்க்க நிறைய ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஒரு செயின் இருக்கிறதுனால நீங்கள் வேர் பண்ணும்போதும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி செயின் ஜஸ்ட்டு நாங்கள் குருவாயூரில் தான் வாங்கியிருந்தோம். ஒரு 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று என்னென்னா கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே வேர் பண்ணாமல் ஒரு செயின் எக்ஸ்டெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இது கோல்டன் கலர் பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் எல்லா பட்டு சாரியிலேருந்து காட்டன் சாரிக்கும் இது மேட்ச் ஆகும், சூட் ஆகும்ன்ட்டு தான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பெண்டன்ட் வாங்கினேன். இந்த பாசிப்பருப்பு கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலர் நல்லாயிருக்கும். இதுவும் வேர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. நல்லா ரிச் லுக்காகவும் இருக்குது இந்த மாதிரி இது வேர் பண்ணும் பொழுது. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் வாங்கினேன்.
இது குழந்தைங்களும் வேர் பண்ணலாம், பெரியவங்களும் வேர் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு டைரெக்டாக அப்படியே வேர் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் பெரியவங்களுக்கு வந்து அந்த செயின் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து கோல்டன் கலர் லேயர் செயின் தான். இது வந்து நானே ரெடி பண்ணதில்லை. இது ஸ்னாப்டீலில் வாங்கினேன், ஆஃபர் டைமில் வாங்கினேன். இது வந்து 600 ருபீஸ்க்கு இதுவும் ஒரு பெர்ஃப்யூம், உமன்ஸ் பெர்ஃப்யூமும் இது ஃப்ரீயாக வந்தது ஆஃபரில். ரெண்டும் சேர்த்து பேக்கேஜாக 600 ருபீஸ் வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் செயின், இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு செயின் வந்து 25-30 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ரேட் காஸ்ட்லியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பிராண்டடாக ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். இதை வந்து நான் வந்து எப்போ எந்த செயின் வேர் பண்ணுறனோ அப்போ வந்து அதோட அட்டாச் பண்ணிக்குவேன். அப்படி அட்டாச் பண்ணி வேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம வந்து செஸ்ட்டோட சென்டர் லைன், அதாவது செஸ்ட்டோட மிடில் பார்ட்டுக்கு வந்து அந்த பெண்டன்ட் வர மாதிரி அந்த அளவுக்கு லெவலில் நம்ம வேர் பண்ணணும். நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா இதை டைரெக்டாக அப்படியே வேர் பண்ணிக்கலாம். டாலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷார்ட்டாக செயின் வேர் பண்ணால் அது பார்க்க கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வேர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லாங்காக தான் வேர் பண்ணணும். இது பாருங்கள், இது ஷார்ட் செயின் தான். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே வேர் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி செயினை வந்து நீங்கள் கொஞ்சம் லாங்காக வேர் பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பெரிய பீட்ஸ் வச்ச செயின். இது சில்க் த்ரெட் செயின். இது நான் கடையில் ஷாப் பண்ணது தான். 400 ருபீஸ் வந்தது. இதுக்கெல்லாம் மேட்சிங் ஸ்டெட்டும் வரும். ஆனால் நான் ஸ்டெட்டு போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை பெருசாக, அதனால் நான் அதை வேர் பண்ணுறதில்ல. அதை நான் எடுத்தும் வைக்க மாட்டேன். யாராவது குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ செயினும் நான் கடையில் வாங்கினது தான். இது 100 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மெட்டி, மிஞ்சின்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான். இந்த மெட்டி வந்து ஃபேன்சி மெட்டி 40 ருபீஸ் வரும். நான் திருப்பூரில் தான் வாங்கியிருந்தோம். பாருங்கள், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேர் பண்ணிட்டு போகும்போது நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது வந்து ரிங் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட ரிங்காக போடுறத விட கால் மெட்டியை வந்து இன்னும் நல்லா நீட் லுக் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து உங்களுக்கு சாரியில் வந்து மாட்டாது. இது மாதிரி எல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் நெயில் பாலிஷ் அடித்து நம்ம சாண்டல்ஸோட வேர் பண்ணும்போது பார்க்கவே நீட் லுக் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளி மெட்டியே போட்டதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இருக்குது, அப்புறம் ஃபேன்சி கடையில் அது மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஃபேன்சி மெட்டின்னு கேட்டாங்களே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவரில் நீங்கள் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் ரொம்ப நாளுக்கு இருக்கும். நீங்கள் டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்து வச்சும் இதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டமாக ஒரு தடவை காமிக்கிறேன் என்னோடய செயின்ஸ் கலெக்ஷனை. பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இது டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஜுவல்லரிஸ் போட்டு போகிறத விட உங்களுக்கு வந்து இது சேஃப்டியும் கூட. அப்புறம் நம்மளே செஞ்சு வேர் பண்ணுறதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நான் இப்போ ஒரு சாரீக்கு எப்படி நம்ம செயின் சூஸ் பண்ணி வேர் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ நான் இந்த பிளாக் கலர் சாரீ எடுத்திருக்கேன். இதுக்கு கட்டோரி ப்ளவுஸ் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ எந்த மாதிரி செயின் வைக்கலாம். இந்த செயின் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் மேட்சிங்காக இருக்கும். அதிகமாக வந்து கலர்ஸ் வந்து மிங்கிள் ஆகிற மாதிரி செயின்ஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சிங்கிள் கலர் வேர் பண்ணுறத விட டபுள் கலர் செயின் வாங்கி அதில் இருக்கிறத வந்து வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சும்மா ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்னா இந்த பிளாக் வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் நிறைய லேயர் இருக்கிற மாதிரி இந்த செயினை வேர் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு நேமிங் ஃபங்க்ஷன் அது மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த ரவுண்ட் பெண்டன்ட் இருக்கிற அந்த இதை வந்து வேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிங்க் சாரீ. என்கிட்ட மேக்ஸிமம் காட்டன் சாரீ டைப்பில் தான் இருக்கும் நிறையா. சிந்தட்டிக் சாரீஸ் எனக்கு விருப்பம் இல்லை வேர் பண்ண, அதனால் வந்து காட்டன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் என்கிட்ட. இதுவும் ஆர்ட் சில்கோட சேர்ந்த சாரீ தான். இதுக்கு ஒரு சின்ன டிசைன் வச்சுருக்கோம்.
இது பாருங்கள், இதில் வந்து ப்ளவுஸில் புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் பெரிய புட்டாஸ் இருக்கிற மாதிரி செயின்ஸ் நம்ம வேர் பண்ணலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதிகமாக கோல்டன் கலர் இல்லை, அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் இருக்கிற அந்த சாரியை நான் செயினை வேர் பண்ணால் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சாரீ. இது வந்து ஒரு 700 ருபீஸ் தான் வரும். இதுக்கு வந்து நார்மலாக நான் வந்து தனியாக மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்கிற செயின் போட்டால் மேட்ச் ஆகாது. நீங்கள் வந்து இது மாதிரி போடக்கூடாது. இதுக்காக எப்படி போடணும் அப்படின்னா, சரி ஒரு வேளை மேட்சாக இருக்கிற மாதிரி இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்னு நீங்கள் வேணால் பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. இப்போ அதில் ப்ளூ இருக்குல்ல அப்படின்ட்டு ப்ளூ கலர் வேர் பண்ணலாமா அப்படின்ட்டு ப்ளூ வச்சு பாருங்கள், அதுவும் நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து இது மாதிரி காட்டன் சாரீஸ்க்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி செயின் தான் போடணும். ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இது வந்து காட்டன் சாரீக்கு வந்து நீங்கள் வேர் பண்ணக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இது மாதிரி வந்து ஒரு மல்டி கலர் செயினை வந்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகும். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் கலரில் வேர் பண்ணுங்கள். அது இல்லைன்னா அதிகமாக கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற செயினை வந்து எடுக்காதீங்க. அதாவது ப்ளூ கலர் சாரீக்கு ப்ளூ கலரே வேர் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸை வேர் பண்ணலாம். மல்டி கலரை வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் சாரீ. இப்போ இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பார்டரில் வந்து லைட் ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி லைட்டு. அதே கலரில் வந்து நீங்கள் பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அந்த சாரீக்கு வந்து எடுக்காது. அதனால் வந்து கொஞ்சம் டார்க் கலர் பண்ணி நீங்கள் வந்து பைப்பிங்கோ டிசைனோ எது கொடுத்தாலும் அப்படி கொடுத்துக்கோங்க. அதே கலரில் சேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாரீ வந்து அதிகமாக எடுக்காது. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து டார்க் கலர் இருக்குது, அதனால் கம்மியாக இருக்கிற கலர்ஸை வேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளூ எடுக்காதீங்க. இது வந்து மேட்ச் ஆகாது. ஏன்னா நம்ம சாரியில் இருக்கிற கலரை ப்ளவுஸில் கொடுக்கல, அதுக்கும் வேறு எதாவது கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுக்காதீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி டபுள் கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸோட நல்லா மேட்ச் ஆகும், சாரியோடவும் நல்லா மேட்ச் ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த சாரீக்காகவே ரெடி பண்ண பெண்டன்ட். இது பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாரீக்கும் இது மாதிரி நீங்கள் வேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.